இப்படியெல்லாமா ஊரை ஏமாத்துவீங்க? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒரு பேஜ்ல நான் பார்த்தேன், பை 8 சோப்பு 1 சோப்பு ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஐயோடா! எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல. பாஸ்ட் 2.5 இயர்ஸா நீங்க எந்த 6 சோப்பு வாங்குனாலும் நம்ம கிட்ட 3 சோப்ஸ் ஃப்ரீயா குடுக்குறோம். நம்மளுக்கு அதிகமா ஆஃபர்ல வாங்குறவங்க யார் தெரியுமா? அது என்ன சோப்புன்னு தெரியுமா? குப்பை மினி சோப்பு தாங்க. இப்போதான் தெரியுது மாசம் மாசம் ஏன் எங்களுடைய கஸ்டமர் நம்ம கிட்ட தவறாம 6 சோப்பு வாங்குறாங்க அப்படின்னு. நம்மளோட இந்த மனசு இவ்ளோ பெருசா இருக்கிறதுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள தேடி வராங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையாவே ரொம்ப பாவங்க. கஸ்டமர் 8 சோப் வாங்கினா ஒரே ஒரு சோப்பு தான் ஃப்ரீயா கிடைக்குமா? நான் மந்த்லி வாங்குற எங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு நானும் லக்கி, எங்களுடைய கஸ்டமர்ஸும் லக்கி. பிகாஸ் அவங்க வந்து 3 சோப்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, ஏன் உனக்கு இதெல்லாம் லாஸ் ஆகாதா? 3-4 சோப்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற, சம்டைம்ஸ் அதிகமா சோப்பு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீ கடையை சீக்கிரமா சாத்திட்டு போக வேண்டியதானு சொல்லியிருக்காங்க. பட் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 100 கிராம் சோப்புக்கு பதிலா 120 கிராம்ஸ் போடுவாங்க. எனக்கு லாஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, கஸ்டமர் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா அதிகமாவே கொடு. எவ்வளோ கஸ்டமரை கேர் பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறியோ கண்டிப்பா உன்னை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதுதான் எங்க அம்மா எனக்கு சொன்னது.